டாக்டர் வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. டாக்டர், என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தை உடம்புக்கு என்ன? ராத்திரி படுத்த குழந்தை, கண்ணு முழிக்கவே இல்லை, உடம்பு நல்லா கொதிக்குது. ப்ளீஸ். அப்படியா? அம்மா, நீங்க லட்சுமி கூட்டிட்டு ஃப்ளவர் ஷோ போங்க. நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ராமு, வண்டி எடு. வாப்பா. யாருங்க வேணும்? டாக்டர் சிவராமன் இருக்காரா? இல்லைங்க, இப்பதான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சியா பார்க்க போயிருக்காங்க. அம்மா, ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க உத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிருஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி, வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன். நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது, எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சு. வாயா போட்டோ. ஏன்பா பத்திரிகைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சுது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ,
அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதியா. அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிறேன், ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிறேன். கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா, சார் அம்மா பாத்தீங்களா? ஏன் சார் அவங்களை கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வர முடியல. போட்டோ பார்த்து நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். போன இடத்துல நான் என்னுடைய பவித்ரா பார்க்க முடியல. லட்சுமிங்கிற ஒரு பொண்ணை தான் பார்த்தேன். அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நான் தனியா திரும்பி வந்துட்டேன். ஏன்னா 1 மணி நேரம் ஃளைட் லேட்டா வந்தது. மெட்ராஸ்லயே லேட்டா? இல்ல நாங்க பிளேன்ல பறந்திருந்த போது பைலட் ஒரு டீ கடையை பார்த்துட்டான். இறங்கி டீ குடிக்க போயிட்டான். பைத்தியம். சிவராமா, நாங்க பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம். 10வது நிமிஷத்துல எல்லாரும் இறங்கடான்னு ஏண்டான்னு கேட்டோம். ஏதோ இன்ஜின்ல கோளாறுன்னா 1 hour போட்டுட்டான். சிவராமா, இதே அமெரிக்காவா இருந்தா ஒவ்வொரு பேசஞ்சரும் $5 லட்சம் டேமேஜ் இருப்பான்னு. போட்டு மாமா, மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறதா உத்தேசமா? நோ, அமெரிக்காவுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை சொல்லியாச்சு. இனிமே இந்தியால தான் பர்மனண்டா தங்க போறேன். மாப்பிள, வீட்டை ரொம்ப பிரமாதமா அமக்களமா கட்டிவிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜானகி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. உன் புள்ள ஓஹோன்னு வந்துட்டான். லக்கி ப்ளோக், அதிர்ஷ்டக்காரவன். ஆமாண்ணா, இந்த குன்னூர்லயே நம்ம சிவராமன் தான் நம்பர் 1 டாக்டர். அப்படியா? வெரி குட். சிவராமா, இந்த மாதிரி ஒரு பங்களா மெயின்டைன் பண்ணணும்னா அமெரிக்காவுல மாசம் $4,000 சம்பாதிக்கணும்னு. நீங்க அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்களா மாமா? நான் வாரத்துக்குள்ள $4,000 சம்பாதிச்சேன். இப்ப அதெல்லாம் எங்கன்னு கேக்குறியா? போயிடுத்து. gone with the wind. சார் வணக்கம். வணக்கம். ஜானகி, யாரு இது? நம்ம சொந்தக்காரனா? சார், இந்த வீட்டு சிக்கன், கிச்சன், கார்டன், அப்ஸ்டேர்ஸ், டவுன்ஸ்டேர்ஸ், வாட்டர் டேங்க், நாய்கூடு, இவ்வளவுத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். எவ்வளவு பொறுப்பு பாத்தீங்களா? You are all in Yes, this sir. house. அண்ணா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். அதாம்மா, ஒரு நாசுக்கா அமெரிக்கன் டைப்ல அவருக்கு எடுத்து சொல்றேன் இன்சார்ஜ்னு. இங்க வாடி. சார், இதான் யாரு? உங்க பொண்ணா? என் சம்சாரம் சார். செகண்ட் ஒய்ஃபா? நோ, ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆமா, பாக்க ஊர்ல இருக்கா? இருக்கா? புச்சா நோண்டி எடுத்து கோஸ் மாமா, மாதிரியா இருப்பாளே. முதல்ல நீங்க குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடும். குடிக்கணுமா? நோ குளியல். ஃபர்ஸ்ட் லஞ்ச், அப்புறம் குளியல். தட் இஸ் தி அமெரிக்கன் வே ஆஃப் அண்ணா, குளியல். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்னென்ன பிடிக்கும்? பாயில்ட் எக்ஸ், பிரெட் ஸ்லைஸ், ஆம்லெட். சிவராமா, உங்க அம்மா இருக்காளே, அவ எனக்கு சொந்த சித்தி பொண்ணு, மெட்டர்னல் கசின். உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறது யாருமே கிடையாது. எல்லாரும் பை பை சொல்லிட்டு கோனே கோன். நீங்க அமெரிக்காவுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? அமெரிக்காவுக்கு 40 வருஷம் ஆச்சு. சாலிட் 40 years. ஆமாண்ணா, இடையில நீங்க இந்தியாவுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தேனே. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா செத்து போகும்போது வந்திருந்தேன். அவ்வளவுதான். அப்புறம் வரவே இல்லை. சிவராமா, இத்தனை வயசு வரைக்கும் உங்க மாமா கல்யாணமே பண்ணிக்கல, தெரியுமா உனக்கு? நிஜமாவா? ஆமாடா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும்னு கேக்குறேன். மேரேஜ் இஸ் a commitment. கல்யாணம் ஒரு கால் கட்டுங்கிறேன். சிவராமா, கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். எப்படின்னு கேக்குறியா? ஒரு கனடியன் கேர்ள், ஒரு இட்டாலியன் கேர்ள், ஒரு பிரெஞ்சு கேர்ள், ஒரு அமெரிக்கன் கேர்ள், எல்லாரும் கொஞ்ச நாள் என் கூட மனைவியா இருந்துட்டு அவ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. நானும் டாட்டா காட்டி விட்டேன். சொல்லாத கிளவ மாமா நீங்க. சிவராமா, யார் இந்த பொண்ணு?
லட்சணமா இருக்காளே. பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவர் என் மாமா டாக்டர் சங்கர். நமஸ்காரம். நமஸ்காரம். அமெரிக்காவில் ஃபேமஸ் சர்ஜன். இப்ப எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு மை ஓன் நேட்டிவ் பிளேஸ், என் சொந்த ஊரு கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். அங்க போர் அடிச்சு சரி ஜானகி சிவராமனை பார்த்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். இத பாருமா, வயசானவன் தானேன்னு என்ன அலட்சியப்படுத்திடாதமா, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. சரிங்க. இந்த இங்க எல்லாம் வேண்டாம், என்னையும் மாமானே கூப்பிடலாம். கூப்பிடுமா. சரிங்க மாமா. வெரி குட் சிவா. இவ்வளவு சின்ன ஊர்ல ஒரு அருமையான கிளினிக் கட்டிருக்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி கிளினிக்ஸ் கட்டி தள்ளி இருக்காங்க. சிவா, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன வைத்தியமா பண்றாங்க? எல்லாம் பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க, அதுவும் டாலர்ஸ்ல. ஸ்டாப் 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 ஸ்டாப், கொஞ்சம் இருமா. ஆமா, நீ லட்சுமி தானே? ஆமா. சிவா, இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறாளா? ஆமா, ஹானரி ஜாப். நீ போமா. வாங்க. சிவா, இந்த பொண்ணு நல்ல கடையா இருக்கா. அப்போ இங்கேயும் வேலை பார்க்கறா, நம்ம வீட்லயும் இருக்கா. நம்ம வீட்டுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளை பத்தின எல்லா விவரங்களையும் டீட்டெயிலா சொல்றேன், உள்ள வாங்க. ஓகே. ஜானகி, 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 அந்த லட்சுமி பொண்ணுக்கு என்ன வியாதி, எப்படி ஏற்பட்டதுன்னு எல்லாம் சிவராம என்கிட்ட விவரமா சொல்லிட்டான். நான் சொன்னேன், அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சிவனேன்னு இரு, நான் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவன் என்ன ஏற இறங்க பார்த்தான். அப்ப நான் சொன்னேன், சிவராமா, அமெரிக்காவுல 30 வருஷமா ஒரு நாளைக்கு 2 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதனால தைரியமா இரு அப்படின்னு. அப்புறம்தான் அவன் தைரியமா சரின்னு சொன்னான். ஜானகி, நாளைக்கே நான் லட்சுமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பேன். ஆமாண்ணா, அவளுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ? ஆமா, அவ மூளையை கட்டி தனியா வச்சிருப்பான். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ முறையில செய்ய வேண்டிய வைத்தியம். இதெல்லாம் தேவையா? எதுக்கு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவளையும் குழப்பி நாமளும் குழம்பணும்? பேசாம அப்படியே விட்டுட்டா? நோ 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 நோ, இந்த மாதிரி வியாதி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்துக்கே பெரிய சோதனை மாதிரி, ஒரு சேலஞ்சு. நாம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதுல நமக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட். டாக்டர், டாக்டர், டாக்டர். ஏன் டாக்டர், நான் 3 தடவை கூப்பிட்டேன், நீங்க எதை பார்த்து மேமறந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். லக்ஷ்மி, இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். ஏன்? நான் எதை வரைஞ்சாலும் அது ஓ உருவம் தானே வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் டாக்டர். ஆனா என்ன ஆனா? இந்த அதிர்ஷ்டம் நீடிக்குமான்னு தான் பயமா இருக்கு. திடீர்னு உனக்கு ஏன் அந்த சந்தேகம்? டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு. ஆ. எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது தேவைதானா? டாக்டருங்கிற முறையில எனக்கு தேவை. இதுல மாமா வெற்றி அடைஞ்சா வைத்தியத்துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா? உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன். ஆமா லட்சுமி, என் வாழ்க்கைக்கே நீ தான் கிடைச்சிருக்க, என் சந்தோஷத்துக்கே நீ தான் கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு சகலமும் நீதான்.